வணக்கம். இன்றைக்கி நான் பண்ண போகிற ரெசிபி வந்து கூனி பொடி தோரன் இல்லைன்னா ட்ரை ப்ரான்ஸு தோரன் தான். இதுக்கு ட்ரை ப்ரான்ஸ் ஒரு 2 hours ஊற போட்டுறணும். ஊற போட்டு நல்லா வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணுறக்கூடிய வீடியோ இதுக்கு முன்னாடி நான் போட்டிருக்கேன், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கடுத்தது அரைக்கிறதுக்கு தேங்காய், சோம்பு, காஞ்ச மிளகா, மஞ்சத்தூள், இஞ்சி, பூண்டு, ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக வெங்காயம், கறிவேப்பிலை, இவ்வளவுதான். அப்புறம் கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு, கறிவேப்பிலை போட்டு தாளித்து இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கணும். வதக்கின பிறகு அந்த கழுகி வச்சுருக்கிற அந்த ட்ரை ப்ரான்ஸை வந்து போட்டு தேவைக்கு உப்பு, மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சமாக 2 கப்பு தண்ணி விட்டு மூடி வச்சு நல்லா வேக வைக்கணும். கொஞ்சம் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கணும். நல்லா வெந்த பிறகு அந்த தேங்காய் திருகதை போட்டு திருப்பியும் கொஞ்ச நேரம் நல்லா வதக்கி எடுக்கணும். அவ்வளோதான் இந்த ரெசிபி. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் அந்த வெங்காயத்தை போட்டு வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அந்த கழுகி வச்சுருக்கிற கூனு பொடியை இதில் போட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா ஜல்லடையில் போட்டு வச்சதுனால தண்ணி இல்லாமல் இருக்கணும். இப்போ இதில் கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சமாக 2 கப்புக்கு தண்ணி விட்டு மூடி வச்சு வேக வைக்கணும். இப்போ நல்லா வெந்துருச்சு. அதுக்கப்புறம் இந்த தேங்காய் அரைச்சி எடுத்துடலாம். தேங்காய் அரைச்சி எடுத்து இந்த கூனு பொடி கூட சேர்த்து நல்லா கிளறி கொடுக்கணும். உப்பு போதுமானு பார்த்துக்கணும். காரம் கம்மியாக இருந்தால் 1 ஸ்பூன் காஞ்ச மிளகா கூட போட்டுக்கணும். இஞ்சி, பூண்டு போடுறதுனால ரொம்ப நல்லது. இது வயிற்றுக்கு எதுவும் பண்ணாது. ஸோ இது நல்லா கிளறி கொடுக்கணும் தேங்காய் போட்ட பிறகு. அப்புறம் ஒரு 5 நிமிஷம் இந்த தண்ணியெல்லாம் வற்றுற அளவுக்கு வச்சு எடுக்கணும். அவ்வளோதான் இந்த ரெசிபி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கிட்டு சமையல்.